ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல 25வது பாடல் பார்க்க போறோம். இதுதான் இது கையடை படலத்தின் இறுதி பாடல். இதுக்கு அடுத்தது தாடகை வதை படலம் தான். தேவு மாதவன் தொழுது தேவர்தம் நாவுள் ஆகுதி நயக்கும் வேள்வியால் தாவும் மாபுகை தழுவு சோலை கண்டு யாவது இது என்றான் எவர்க்கும் மேல் நின்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தேவர்தம் நாவுள், தேவர்களது நாவான நெருப்பினிடம் ஆகுதி நயக்கும் வேள்வியால், ஆகுதியை விரும்பி அளிக்கும் வேள்வியிலிருந்து தாவும் மாபுகை, தாவி வருகின்ற பெரும்புகையை தழுவு சோலை கண்டு, தழுவி நிற்பதோர் சோலையை பார்த்து தேவு மாதவன் தொழுது தெய்வத்தன்மை பொருந்திய விஸ்வாமித்திர முனிவனை வணங்கி எவர்க்கும் மேல் நின்றான், யாவர்க்கும் மேல் நின்றவனான ராமன் யாவது ஈது என்றான், இந்த சோலை யாது என்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். தேவு மாதவன் அப்படின்னு வர இடத்துல தேவு அப்படிங்கிறது தேவு தெய்வீகத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த விஸ்வாமித்திரர் தெய்வீகத்தன்மை பொருந்தியவர் அப்படிங்கறதுனால தேவு மாதவன் அப்படின்னு சொல்றாரு. மாதவன் அப்படின்னாலே மா தவன், மிக பெரிய பெருமை வாய்ந்த ரொம்ப அரிதான தபோ வலிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வேள்வியில் தேவர்களுக்கு அளிக்கக்கூடிய அவி உணவு இருக்குல்ல, அந்த ஹவிஸ், அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சென்றடைய செய்பவன் இந்த நெருப்பு கடவுளான அக்னி பகவான் தான். அதனாலதான் இங்க அவர் சொல்லும் பொழுது தேவர் தம் நாவுள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏன்னா அந்தந்த தேவர்களுக்கு இவர் அக்னி பகவான் தான் மீடியம், அவரின் மூலமாக எல்லா தெய்வங்களுக்கும் அவர் ஆகுதியை எடுத்துக்கொண்டு செல்பவர் அந்த ஹவிச. அதனால இவர் சொல்லும் பொழுது தேவர், அதாவது தேவர்தம் நா அப்படின்னு சொல்றாரு. இதுல கண்டு யாவது ஈது என்றான் அப்படிங்கிறது கண்டியாவது அப்படிங்கிறது குற்றியல் உகரம்னால அப்படி கண்டு கூட்டல் யாவதுங்கிறது கண்டியாவது அப்படின்னு வரும். எவர்க்கும் மேல் நின்றான் அப்படின்னா தனக்கு மேல் ஒருவன் வேறொரு பொருள் தனக்கு மேல இல்லாதவன் அப்படின்னு பொருள். அதனாலதான் வாலிவதை படலத்துல கூட கம்பர் என்ன சொல்லியிருப்பாரு, மேலொரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் அப்படின்னு ராமரை விளக்கியிருப்பாரு. அதாவது அவனுக்கு மேல வேற ஒருவன் இல்லை அப்படின்னு. எப்பவுமே எனக்கு இந்த மாதிரியான அநேகன் ஏகன் அப்படிங்கிற சொல் கேட்கும் பொழுது எனக்கு சிவபுராணத்துல, திருவாசகத்துல சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அவன் ஒருத்தன் தான், ஏகம் அப்படின்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம்ல சமஸ்கிருதத்துல. அதனால ஏகன் அநேகன் அப்படின்னா அவன் ஒருவனே, அவன் எல்லாமாகவும் அவனே இருப்பான் அப்படின்னு வரும். அதான் எனக்கு எப்பவுமே அது ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரிதான் இது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள்ல ஒன்றான கணேச பஞ்சரத்னம் ஆதி சங்கரர் இயற்றியது. அதுல முதல் ஸ்டான்ஸா முதல் பத்திலேயே என்ன வரும், முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் வினாசி தேவ தைத்தியகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் அப்படின்னு வர்றதுல அநாயகைக்க நாயகம் அப்படின்னு வரும். அது பிரிச்சு படிக்கும் பொழுது அநாயகை ஏக நாயகம் அப்படின்னு. அநாயக அப்படின்னாலே நாயகன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அநாயகன் அப்படின்னா அவனுக்கு தலைவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரு, அவன் தான் தலைவன், அவனுக்கு மேல ஒரு தலைவன் கிடையாது, அதனால அநாயகன். ஏக நாயகன், அப்ப மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அவன் தான் தலைவன் அப்படின்னா வெறும் நாயகன் மட்டும் கிடையாது, ஏக நாயகன், அவன் ஒருவனே தலைவன் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க எவர்க்கும் மேல் நின்றான் அப்படின்னா அவனுக்கு மேல வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற பொருள்பட சொல்ல வர்றாரு. இப்ப இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, வேள்வி புகையை தழுவி நிற்பதோர் சோலையை கண்டு ராமன் முனிவனை வணங்கி இச்சோலை யாது என வினவினான் அப்படிங்கிறது தான் கருத்து. அதாவது வால்மீகி ராமாயணத்திலயும் சரி எப்படி வரும்னா, தகன்னு அந்த ஒரு சோலைவனமே பாலைவனம் அளவுக்கு ரொம்ப தகன்னு இருக்கும்.
அதனால இது என்னது, இது எப்பேற்பட்ட இடம் இது அப்படின்னு ராமர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்பாரு. இது வந்து ஒரு காலத்துல பிரமாதமான வனமா இருந்தது, சோலை வனமா இருந்தது. இப்போ வந்து தாடகை மாரீச்சன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த வனமே ரொம்ப தகதகன்னு எரியுது, அப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு, வேள்வி புகை தழுவி இருக்கக்கூடிய சோலை அளவுக்கு தகதகன் இருக்கு அப்படின்னு சொல்றாருல. இதுதான் இதுக்கு அடுத்தது தாடகை வதை படலம் தான் அடுத்தது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தேவு மாதவன் தொழுது தேவர்தம் நாவுள் ஆகுதி நயக்கும் வேள்வியால் தாவு மாபுகை தழுவு சோலை கண்டு யாவது ஈது என்றான் எவருக்கும் மேல் நின்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.